இல்லை நான் வாங்கி வச்சுட்டு பயங்கர பிஸி அப்படின்னா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்னு பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த இடத்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக அவங்க மாதத்துக்கு ஒரு 2 முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை அவங்க போயிட்டு அந்த இடத்துல இது கரெக்டாக இருக்குதான்னு உங்களுக்கு பதிலாக எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இல்லை 50 லட்சத்தில் இடத்த வாங்கி போட்டுருவோம். ஆனால் யாருக்காவது ஒரு 2000 ரூபா கொடுத்தணும் மாதம் இல்லை அதை பாதுகாக்கணும் அப்படின்னா அது வராது. ஏன்னா நம்ம 2000 ரூபாயை வந்து பெருசாக பார்ப்போம். வருஷத்துக்கு 20,000 ரூபாய் நம்ம கொடுக்குறதா அதை இப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி மிச்சப்படுத்துறதா நினைக்கிறத இன்னொருத்தர் டபுள் டாக்குமெண்ட் போயிட்டு போகும்போது அந்த 50 லட்சத்துக்கு வாங்கின இடம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 2 கோடியில் வந்து நின்றுருக்கும். ஆனால் உங்கள் பேரில் இருக்காது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப ஏமாற்றம் யாருக்கு அப்படின்னா ஒரு 20,000 கொடுத்திருந்தா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி அவங்க வச்சிருந்திருப்பாங்களா? அப்ப நம்ம எந்தெந்த இடத்துல கோட்டை விடுறோம் அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ப்ராப்பர்ட்டியில ஒரு ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட கடமை தான். அப்படியே இல்லையா ஒரு நேம் போர்டு, இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம், இல்ல இந்த இடம் இந்த அலுவலகத்துக்கு சொந்தமான இடம், இது யார் பண்ணணும் அப்படின்னா நிலத்தை வச்சிருக்கிற நம்ம தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இது இல்லை அப்படின்னாலும் கம்பல்சரி நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.